இயேசுநாதர் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கவே இருக்காது. என் ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு சொல்லு ஒத்துக்கிறேன். அவர் ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு நீ சொல்லவே முடியாது. அப்போ இயேசுநாதர் ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுப்பார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த பூமி பரலோகமாக மாறுன்றதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஒன்று செய்யப்படணும்னா பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் பூமிக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால ஜெபத்தை தெளிவா பண்றாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும் சார். இப்ப நான் கேட்கிறேன் சார், ராஜ்யம் வந்துருச்சா? ஆதாம படைக்கிறப்ப அடுத்து யார் பிறக்க போறான்னு அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. பிறக்கிற எவனும் அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமே எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் அத்தனை பேருக்கு ஏற்கனவே பேர் வச்சுட்டாராம். இரண்டாம் உலகம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லா மனிதருடைய மனதிலும் அந்த இரண்டாவது உலகத்தை குறித்த சிந்தனை வந்துவிட்டால், என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் அந்த இரண்டாம் உலகமாக மாறிவிடும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆமேன் சொல்லுங்க, என் அன்புக்குரியவர்களே. ஆகவே கடந்த 3 வாரமாக இதை பற்றி வாசிக்கிறோம், படிச்சுட்டு வரோம். 4வது வாரமாக இந்த வாரமும் அந்த செகண்ட் வேர்ல்டு என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இந்த வாரத்தோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்திலிருந்து சண்டேயும் வேற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம், அடுத்த 4 வாரம். ஸோ இரண்டாம் உலகத்தின் தலைப்பிலே 4வது வாரமாக இன்றைக்கு நாம் பேசுகிறோம். தெர் ஆர் 2 வேர்ல்டு, அதாவது 2 உலகங்கள் இருக்கிறது. வாசிப்போம். லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. 2 உலகத்தை இயேசு பேசுகிறார். ஒன்று பரலோகம், இன்னொன்று இந்த பூமி. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு 2 உலகத்தை குறித்த வெளிப்பாடும் பார்வையும் இருந்தது. The first world, it is an unseen world. ஹெவனை தான் நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறேன், சரியா? இந்த செகண்ட் வேர்ல்டு அது விசிபிள் வேர்ல்டு, கண்ணில் பார்க்கக்கூடிய உலகம். இவர் என்ன சொல்றாரு? இவர் will be done on earth as it is in heaven. எல்லாம் சொல்லுங்க, as it is. எல்லாம் சொல்லுங்க, as it is. அப்படின்னா அப்படியே. எல்லாம் சொல்லுங்க, அப்படியே. பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது பூமியில அப்படியே அப்படியே அப்படியே. பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது என் குடும்பத்தில் அப்படியே நடப்பதாக. சொல்லுங்களேன் ஒரு ஆமைங்க, சொல்லுங்களேன் அப்படியே நடப்பதாக. கொஞ்சம் கூட குறையாம முடிங்க அப்படியே நடப்பதாக. ஓ, what a greatest expectation of Jesus Christ in his prayer. அவருடைய ஜெபத்தில் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்திருக்காரு பாருங்க. வேற வழியா சொல்லணும்னா, இந்த உலகம் அந்த உலகமா மாறட்டும். இந்த உலகம் என் அன்புக்குரியவர்களே, இந்த பார்வைக்கு வருவீர்களாக. இந்த பார்வை தான் வெளிச்சம். இந்த பார்வை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் புதிய உடன்படிக்கையின்
ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் எங்கே வேணாலும் படுங்க, எங்கே வேணாலும் தூங்குங்க, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் தரையில் கடங்க, ஆனால் உங்கள் மனசு மட்டும் as it is in heaven your will be done on earth. அப்படியே இருங்களேன், இருங்க சார். கொஞ்ச நாள் கழிச்சு எந்திரிச்சு பாருங்க சார், உங்கள் உலகம் மாறி இருக்கும். இப்போவே மாறின உலகத்துலாம் இருக்கிறீங்க. ஆமென், 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 ஆமென். இந்த லைட் உங்களுக்கு வர்றது தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் லைஃப். தட் இஸ் த செகண்ட் வேர்ல்டு. அதான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். There are two worlds. These two worlds had one government. ரெண்டு உலகங்கள் தேவன் படைத்தார். ஒன்று பரலோகம், இன்னொன்று பூமி. வானமும் பூமியும் படைக்கப்பட்ட வரலாறு இன்னொரு இடத்துல இருக்கு. தேவன் வானத்தையும் பூமியையும், ஹெவன்லீஸ் அண்ட் ஹெவன் இருக்கு, படைத்த நாளிலே, ஒரே நாளில் தான் படைக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கவர்மெண்ட் தான். ஒரே ஆள் தான் ரெண்டுலேயும் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஆள் யாரு? தேவன் அல்ல. தான் உண்டாக்கின எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக இருக்கும்படி யாரை வச்சாராம்? மனுஷனை வச்சார். இப்போ நான் கேட்குறேன், தான் உண்டாக்கின எல்லாவற்றின் மேலும் அப்படின்னா அவர் என்னென்ன உண்டாக்குனார்? நீங்கள் மலையை உண்டாக்குனாரு, கடலை உண்டாக்குனாரு, பூமியை உண்டாக்குனாருன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், பரலோகத்தை யார் உண்டாக்குனது? அப்போ உண்டாக்கின எல்லாவற்றின் மேலும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க சார்? பரலோகத்திற்கும் மனிதனுக்கு அதிகாரத்தை தேவன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு குழப்பம்ன்றேன்? அப்பா வீட்டுக்குள்ளே உள்ளே போய் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு நான் போய் கண்கார்டன்ஸை படிக்கணுமான்னு கேட்குறேன். எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு உரிமை இருக்குன்னா, அதில் எனக்கு அதிகாரம் இருக்குன்னா, பரலோகத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு. பிசாசு ஆதாமை சீட் பண்ணி அவன்கிட்ட அதிகாரத்தை வாங்க விரும்பினதுக்கு காரணம் பூமியை பிடிப்பதற்கு அல்ல. இது ஜுஜுபி அவன் பார்வையில். அவனுடைய பார்வையோட எய்ம் என்ன தெரியுமா? நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஸ்தாபிப்பேன். இந்த பிளான அவன் நினைச்சானா. அந்த நினைச்சனால அவன் தள்ளுண்டு போனான். இது ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்டது, நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பைபிள் எதுவும் தெளிவா இல்லை. ஆனால் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ போகணும்னா எப்படி போகிறது சொல்லுங்க? எப்படி போகிறது? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பேசும் படம்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். அதில் கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்னா, அட பாவி, ஸ்டேஜ்லேருந்து கமல்ஹாசனை ஸ்டேஜ்லேருந்து பிசாசே பேசுகிற. சரி, அந்த லிஸ்ட்டில் கூட சேர்த்துக்க. அதில் அவர் பாவம் ஏழையாக இருப்பாப்புல, ஒரு நேரம் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அப்போது ஒரு பெரிய ஹோட்டலில், ஐ டோன்ட் நோ தட்ஸ் ரிசார்ட்ஸ் ஏதோ ஒன்று, அதில் இந்த லைஃப் டைம் மெம்பராக இருப்பான் இல்லை, அப்படி ஒருத்தன் இருப்பான். அவன் காரில் வந்து இறங்குவான், உள்ளே போனால் அந்த ஒரே காடை வச்சு எல்லாமே சாப்பிட்டு பயங்கரமாக அனுபவிக்கலாம். இவன் என்ன செய்வான்? அந்த வறுமையில் உள்ளே போய் அதெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஆசையில் இவனை தூக்கி கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்குறேன், ஏன்னா நான் கதாநாயகன் இல்லைன்னா கொண்டிருப்பேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கார்டு எடுத்து இவன் டெய்லி போய் என்ஜாய் பண்ணுவான். அவ்வளோதான் கதை. இதுதான் பிசாசு செஞ்சது. ஆதாமை கட்டி போட்டுட்டு அவன் பாக்கெட்டில் இந்த கார்டை உருவிட்டு இந்த பூமியிலையும் அதிகாரத்தை எடுத்துட்டு பரலோகத்துக்கும் போயிட்டான். யோபு சொல்லுது, தேவபுத்திரர்கள் கூடி வந்திருக்கும் போது அங்கே சாத்தானும் அவர்கள் அருகில் வந்து நின்றான். என்னப்பான்னா அப்படின்றான். ஸோ உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு பிளானை போட்டு ஆதாம்கிட்ட சாத்தான் வாங்கினான்ல, அங்கே வந்து தள்ளுறாரு பாருங்க.
நீ இனி மண்ணை புசிச்சு மண்ணில் தான் இருப்பேன்னு சொல்கிறார்ல, இதுதான் சாத்தானுடைய வீழ்ச்சின்றான். இதுக்கு முன்னாடி அவன் வீழலை. இதுக்கு முன்னாடி வீழ்ந்திருந்தால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சாத்தானை வைத்ததிலே தேவனுக்கும் பங்கு இருக்கிறது. ஒரு நல்ல தோட்டத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் பிள்ளையை வச்சுட்டு வீட்டில் நல்லவாமை உள்ளே விட்டீங்கன்னா, ஏவாள் முதல் குற்றவாளி, ஆதாம் 2வது குற்றவாளி என்றால் தேவன் அதை விட முதல் குற்றவாளி. ஏன்னா உள்ளுக்குள்ளே எப்படி சர்ப்பத்தை விட்டீங்க? அப்போ உள்ள அவன் இருக்கும்போது அவன் பிசாசா இல்லை, அதுக்கப்புறம்தான் பிசாசாவே மாறுறான் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நீ தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன், பத்மராகம் பதுமராகம் இவைகள் மத்தியில் உலாவினவன் அப்படின்னா இதெல்லாம் வீழ்ச்சிக்கு முன்னாடி. அப்போ எதுக்கு அவனை வச்சாரு? டு பி அன் எஸ்கார்டு, பாடி கார்டு, ப்ரொடெக்ஷன். ஆதாமுக்கு ப்ரொடெக்ஷனாக தான் அந்த ஆர்கேஞ்சல், அந்த ஏஞ்சல் அவனை வச்சுருந்தாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? பிளானை போடுறான். இங்கே கிளிக் பண்ணால் அங்கே போகலாம். பூமி வானத்தின் வாசல். நீங்கள் வானத்துக்குள்ளே போகணுன்னா பூமியை கேப்சர் பண்ணால் தான் வானத்துக்கு போக முடியும். அப்போ பூமியை அவன் கேப்சர் பண்ணதுக்கு ஒரே நோக்கம் வானத்துக்கு நுழையிறது. ஸோ முதல் உலகம். ஆனால் அவனால் நுழைய முடியவில்லை. நுழைய முடிந்தது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பூமியிலே மனுஷனாக பிறக்கிறார். மனுஷனாக பிறக்கிறார். பிறந்து எங்கேருந்து பிறக்கிறாரு? பைபிள் ஒரு வசனம் வருது, ஆதாமை எடுத்த மண்ணை தேவன் என்ன செய்கிறாரு? ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஏன் அந்த மண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னா, அடுத்து அந்த மண்ணில் இன்னொரு உடம்பு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த உடம்பு யாரோட உடம்பு? இயேசு கிறிஸ்துவோட உடம்பு. எனக்காய் ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். ஏன்னா எந்த மண்ணிலேருந்து வந்தவனை நீ தோக்கடிச்சியோ அதே மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டவனை ஜெயிப்பான். சரீரம் ஆத்துமா அங்கேருந்து வந்துச்சு, சரீரம் அங்கேருந்து வந்தா பிசாசு சொன்னா இது கல்லாட்டம் சார். வந்தவன் இங்கேருந்து வந்தவன், ரெண்டாவது நீங்கள் அங்கேருந்து அனுப்புனீங்கன்னா கல்லாட்டணும். அங்கேருந்து வந்தது அவருடைய ஆத்துமா, இங்கேருந்து கொடுக்கப்பட்டது சரீரம். அப்போ அதே மண்ணில் உருவாக்கப்பட்ட 2ஆம் ஆதாம் பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ முதல் ஆதாம் 2ஆம் ஆதாமை உருவாக்கின பிறகு இந்த 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து பூமியில் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிச்சு இப்போ சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொலைஞ்சு போன அந்த வாட் இஸ் தட், அந்த காடை, அந்த கிரீன் கார்டை கையில் எடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, வானத்துலேயும் பூமியிலையும் அதிகாரம் வந்துருச்சுன்னா அப்போ ஆதாம் தொலைச்ச காடுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு? 2 உலகத்துக்கான அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் சாத்தான் ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த பூமியை ஃபுல்லாக தரேன்னா அவர் சொன்னார், நம்ம எய்ம் இந்த பூமியே கிடையாதுப்பா, நம்ம எய்மு வானமும் பூமியும். அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டார். ஆதாம் பாவம் செய்த போது முதல் உலகம் 2ஆம் உலகமும் ஒன்றாக இருந்தது. இப்போ நான் முதல் உலகம்னு எதை சொல்கிறேன்? பரலோகம். பூமி 2ஆம் உலகம். 2க்கும் ஒரே கவர்மெண்ட் இருந்துச்சா? இங்கே இருந்து தான் இங்கே என்ன நடக்குதோ அது அப்படி இங்கே நடக்கும். இங்கே எப்படி அந்த ஆம்னி சயின்ஸ் இருக்குதோ அப்படி இங்கேயும் அது இருக்கும். ஏன்னா 2ஐயும் தேவன் ஒன்றா தான் படைச்சார். நீங்கள் 2ன்னு ஒன்று இப்படி பார்க்கக்கூடாது. இதில் 2ன்னு ஒன்று இப்படி பார்க்கணும். புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? புரியுதா? ஆமாம். அப்படின்னா ஒன்றுக்கு மேலேயே இன்னொன்று இருக்குது. இப்போவும் அந்த முதல் உலகம், அந்த ஹெவன் வந்து த நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் எர்த் இஸ் ஹெவன். அது இட் இஸ் அன் அன்சீன் வேர்ல்டு. இட் ஏற்கனவே சொல்லி இட் இஸ் அன் இன்விசிபிள். இன்விசிபிள் மீன்ஸ் இன்விசிபிள். அந்த கண் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த உலகம் தெரிஞ்சிடும். இப்போ அந்த முதல் உலகமும் 2ஆம் உலகமும் ஆதாம் பாவம் செய்தோன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே இந்த உலகம் என்னவா மாறிடுச்சு? விழுந்து போன ஒரு உலகமாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. இப்போ இயேசு வந்து ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம்
செய்யப்படுவதாக. யுவர் வில் பி டன் ஆன் எர்த் அஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் நடக்கிற மாதிரியே எனக்கு இங்கேயும் நடக்கணும். அதுதான் என்னுடைய ஜெபம்னு நான் சொல்கிறேன் சார். கட்டாயம் இயேசுநாதர் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கவே இருக்காது. என் ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு சொல்லு ஒத்துக்கிறேன். அவர் ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு நீ சொல்லவே முடியாது. அப்போ இயேசுநாதர் ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுப்பார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பூமி பரலோகமாக மாறுன்றதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஜெபிச்சது இயேசுநாதர். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது சார். தலைவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, கட்டாயம் நடந்துடும். இந்த பூமியில் பரலோகம் மாதிரியே இந்த பூமி மாறும். இந்த பூமியில் அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும். நாங்கள் எல்லாம் கும்முன்னு அதில் வாழ்வோம். ஏன்னா ஜெபம் பண்ணது தலைவர். அப்போ பிதா சொன்னார், ஏன் அதை நீங்களே பண்ணிடக்கூடாது? உங்களுக்கு புரிகிறக்காண்டி சொல்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஒன்று செய்யப்படணும்னா பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் பூமிக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால ஜெபத்தை தெளிவாக பண்ணுறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் வந்துருச்சுன்னா, ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும் சார். இப்ப நான் கேட்கிறேன் சார், ராஜ்யம் வந்துருச்சா? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்ப ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? அதாவது ஜெபக்குறிப்புல வரிக்கு டிக் ஆயிருச்சு. இயேசு ஜெபிச்ச ஜெபத்துக்கு பிதா டிக்கு பண்ணிட்டாரு. ராஜ்யம் வருவதாகன்னாரு, ராஜ்யம். அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போய் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் அப்படி நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதில் பாதி டிக் ஆயிடுச்சு. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, புளி மஞ்சள் மிளகு எல்லாம் போட்டோடனே அவன் புளி மஞ்சளையும் டிக் பண்ணிட்டான். திரும்ப புளினா புளியா? களி எடுத்து அடிச்சிட போகிறேன். புளி டிக் ஆயிடுச்சுரா, மஞ்சள் டிக் ஆயிடுச்சுரா, மிளகு. அப்போ டிக்கானதே நீங்கள் திரும்ப திரும்ப பேசக்கூடாது. அசிஸ்டம் மாதிரியே மாதிரி. ஸோ ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக வந்துருச்சே. அப்போ இந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும். அப்போ முதல் உலகம் பரலோகம், இரண்டாம் உலகம் வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்த உலகம். அந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டார்னா கடைசி மனுஷன் வரை சிருஷ்டித்துட்டார். ஆதாம் மட்டும் சிருஷ்டிக்கல, உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் முடித்திருந்தார். கையை தட்டுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிக்கிறீங்களே? யோசிக்கவே வேணாம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிட்டாரு. சார் ஆதாம ரிலீஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா ரிலீஸ் பண்ணாரு? ஒரு டைரக்டர் படத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு தானே ரிலீஸ் பண்ணுவார். முதல் சீனு ஒருத்தர் வராரு, ரெண்டாவது சீனுக்கு வர்றதுக்கு ரெண்டாவது ஆளை ரெடி பண்ணணுமா? சொல்லுங்க சார். ரெண்டாவது ஆள் யார், மூணாவது ஆள் யார், நாலாவது ஆள் யார், 5வது ஆள், 50, 100வது, 1000, 2000, 10,000 எல்லாரும் போய் அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்றாருன்னா அப்போ அவன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மேட்ரு முடிஞ்சிருக்குன்னு நான் அர்த்தம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் மனசுல எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு ஆதாம் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சகலத்தை முடிச்சுட்டு ஆதாம ரிலீஸ் பண்றாரு. ஆதாம படைக்கிறப்ப அடுத்து யார் பிறக்க போறான்னு அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. பிறக்கிற எவனும் அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமே எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் அத்தனை பேருக்கு ஏற்கனவே பேர் வச்சுட்டாராம். அவ்வளோதான், எந்திரிச்சு பேசாம வீட்டுக்கு போய் இதே போதும் கும்முன்னு இருக்கு. அப்படியே இப்போ நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுங்க. சீக்கிரமாக தூங்கி காலை எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? எல்லாமே முடிஞ்சிருக்கு சார். இட் இஸ் ப்ரீ டெஸ்டைன்டு. பூமியின் எல்லைகளை அவர் தீர்மானித்திருக்கிறார். என் வளர்ச்சி என்ன அவருக்கு தெரியும்,
என் ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் மறுரூபமாவாங்க, எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி எல்லாம் நம்பர் அவர்கிட்ட இருக்குது. என் கையில் எத்தனை அற்புதம் நடக்கும் எழுதி வச்சுருக்கிறார். எல்லாம் ஆல்ரெடி டெஸ்டைன்டு. இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் செய்ய போகிறான்னு பிதா எழுதி வச்சிட்டாராம். அதெல்லாம் பைபிள் சொல்லுது, இயேசு செய்த அற்புதங்கள் இல்லை, இயேசுவை கொண்டு பிதா செய்த அற்புதங்கள். அப்படிதான் வருது. இயேசுக்கே அதான் கதி, இயேசுக்கே அதான் வந்து டெஸ்டினேஷன். இயேசுவை கொண்டு பிதா செஞ்சாராம். அப்போ நம்ம எல்லாருக்கும் நீங்கள் போடுற காபாலாம் நல்லது, ஆனால் அந்த காபாவினால எது உருவாக்கப்படலை, காபா ரிலீஸ் பண்ணுது. புதுசாக வந்து காபானா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாமே ப்ரீ டெஸ்டினேஷன். ஆதாமை படைக்கும் போதே இந்த உலகத்தில் கடைசியாக ஒருத்தன் பிறக்க போகிறான் பாருங்க, அழுதுட்டு பிறக்கிறான் பாருங்க, அப்போ தான் ஏசுனார் வர போகிறான்னு வச்சுக்கோமே, அவன் வரைக்கும் 7 பேர் வச்சிட்டார். அவங்க அப்பா வந்து சர்ச்சு கூட்டு போய் 3ஆம் மாதம் பேர் வைக்கலான்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே ஏசுனார் வந்து முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பன் பேர் வைக்கல, ஆனால் இவர் முன்னாடி பேர் வச்சிட்டார். இதான் அவன் பேர். 50 பேருக்கும் பேர் வச்சிட்டாராம், எல்லாமே முடிச்சிட்டாராம். அதெல்லாம் இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, துஷ்ட மனுஷனாக இருப்பான்பா. சாலமன் அமைதியாக இருப்பான். இயேசு தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர்னா வெறும் பேர் கிடையாது, கேரக்டர். ஹீப்ரூவில் பேர்னா கேரக்டர். பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் குணத்தை ஒப்பிப்பாராங்கிறது. இப்போ சொல்லுங்கள், உலகத்தோட்டத்துக்கு முன்பாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்தாருன்னு என்னன்னு அர்த்தம்? ஆதாமை படைச்சிட்டு ஓயலை, ஆதாமுக்குள்ளே முழு உலகத்தையும் சிருஷ்டித்து தான் ஓஞ்சிட்டார். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குதிரையை தட்டி விட்டுட்டு ரேஸில் எப்படி ஓடுது அப்படின்னு உட்காந்தார். அவருக்கு தெரியும் க்ளீனாக ஓடி. இதுதான் செகண்ட் வேர்ல்டு. ஆனால் செகண்ட் வேர்ல்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. பழத்தை புசிச்சிட்டான். பழத்தை புசிக்காதன்னு சொன்னார். புசிச்சுட்டா இப்படி ஆகி போகிறோம்னாரு. புசிக்கலைன்னா இப்படி இருக்குன்னாரு. புசிக்காட்டி எப்படியோ அந்த வேர்ல்டு ஏற்கனவே சிருஷ்டித்துட்டாரு. இப்போ சீசன் கேட்குறேன், புசிச்சுட்டா அதுக்கும் வழி இருக்குது, அமைதியாக இருங்க, யாரும் டென்ஷன் ஆக வேணான்றார். ஐயா பழத்தை புசிச்சுட்டாயா, பழத்தை புசிச்சுட்டானா அப்படிலாம் பிதா நெஞ்ச பிடிக்கல. உடனே இவங்கெல்லாம் வந்து ஐயா பழத்தை புசிட்டான், கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு, பறந்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லலை. அவர் புசிட்டானா, சரி ஓகே. இப்போ என்னுடைய அன்பு என்னன்றது எனக்கு தெரியும், ஆனால் இவன் புசிச்சனால இப்போ தான் என் அன்பு என்னன்றது அவனுக்கு தெரிய போகுது. இதை வந்து இன்னொரு எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அப்படிதான் அவர் சர்வ ஞானி, சர்வ ஞானி. உங்களுடைய முடியெல்லாம் எண்ணி இருக்காராம். அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உங்கள் முடிக்கெல்லாம் எண்ணி இருக்காருல்ல, நம்பர் போட்டு வச்சிருக்காராம். எப்படி எண்ணி இருந்தால் 215 இல்லை 3200 அப்படின்னு சொல்லிட்டு எதை தொட்டாலும் 3200 அப்படி இல்லை. இதில் 3015 இது 3012 இது அப்படின்னு நம்பர். ஐயா தம்பி, என் சரீர அவயங்கள் உருவாகும் முன்னமே எனக்கு கண்ணு காது மூக்கு, அன்னைக்கு ஸ்கேனே கிடையாது, நீ ஸ்கேன் வந்தது தான் பிரச்சனை. ஆமாம், அன்னைக்கு கண்ணு காது மூக்கு வாய் ஹார்ட் கிட்னி கை காலு என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே அது உருவாகும் நாளை அவர் எழுதி வச்சிருந்தாராம். 22 ஜஸ்டினுக்கு ஹார்ட், 23 கை காலு, 28 ரிலீஸு போட்டு வச்சிருந்தார். சார் உங்கள் கண்ணு எப்போ வரும்? டேட்டு போட்ட பிறகு தான் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்த பிறகு டேட் எழுதலை. அப்போ ஜோம் பண்ணியாங்களா? யார் சொல்லுங்கள். நான் மிகுந்த ஜபத்தோடு என்னுடைய கண்கள் உருவானது. உனக்கு ஒரு கழுதையும் தெரியாதடா. அன்னைக்கெல்லாம் அந்த இறக்கம் தானே உன்னை வந்து பாதுகாத்துச்சு. அதே இறக்கம் தான், அதே தயவு, அதே கிருபை, அதே அன்பு